ஒரு அழகான காட்டுல கோரி காகமும் ரோசி குருவியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. என்னதான் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் அவர்களிடையே போட்டியும் பொறாமையும் இருந்துச்சு. இதனால அவர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ரோசி குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஹோட்டல் ஒன்றை உருவாக்குனா. ரோசிக்கு ரொம்ப நல்ல கூட்டமும் வருமானமும் நல்லா கிடைச்சிது. இதையெல்லாம் பார்த்து கோரி காகத்துக்கு பொறாமையா இருந்தது. அட என்ன இவ, ரோசி குருவியோட ஹோட்டல்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. நாமளும் இதே மாதிரி ஒரு ஹோட்டல் ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கிருந்து கோரி காகம் பறந்து போயிட்டா. காலுஜி காலுஜி இங்கே வாங்கலே, நான் ஒன்று பார்த்தேன், அதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ரோசி குருவி இருக்கால, அவளோட ஹோட்டலில் அவ்வளவு கூட்டமாக இருந்ததுங்க. நாமளும் அதே போல் ஒரு ஹோட்டல் ஒன்றை உருவாக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கோரி, ரோசி குருவிக்கு நல்லாவே சமைக்க தெரியும். ஆனா உனக்கோ எந்த ஒரு சமையலுமே தெரியாது. என்ன காலுஜி, ரொம்ப திமிரா? எனக்கும் சமைக்கலாம் தெரியும். நாம் ஒரு ஹோட்டல் ஒன்றை உருவாக்கலாம் வாங்க. நாம் இப்போவே ஒரு ஹோட்டலுக்கான என்னென்ன பொருள் தேவையோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி உருவாக்கலாம். நாம் ரோசி குருவியை தாண்டி அதிகமாக சம்பாதிக்கணும். என்னமோ சொல்ற, நான் சொன்னா நீ கேட்கவா போற? சரி, உன் இஷ்டத்துக்கு செய். அடுத்த நாளே ரோசி குருவியை போலவே கோரி காகமும் ஒரு ஹோட்டல் ஒன்றை உருவாக்குனா. கோரியோட ஹோட்டலுக்கும் நல்ல வருமானங்கள் வர ஆரம்பிச்சுது. நிறைய கூட்டமும் வந்தது. என்ன காலுஜி, இப்போ பார்த்தீங்களா, என்னோட ஹோட்டலுக்கும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நான் ரோசியை விடவும் நிறைய சம்பாதிப்பேன். நாளுக்கு நாள் கோரியோட ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. கோரி காகத்துக்கு திடீர்னு ஒரு யோசனை. காலேஜி, நம்மளுடைய ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரோசி ஹோட்டலில் இருக்கிற கஸ்டமரை விடவும் நம்மளுடைய ஹோட்டலில் இருக்கிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. நாம் நம்மளுடைய பிரியாணி ரேட்டை கொஞ்சமாக அதிகமாக்கலாமா? அப்படிலாம் பண்ணாத கோரி. இப்படி பண்ணா கஸ்டமர் யாரும் வராம போயிட போறாங்க. அட போங்க காலேஜி, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பயம்தான். நீங்கள் சும்மா இருங்க, நான் என்னுடைய பிரியாணி ரேட்டை அதிகமாக்க தான் போகிறேன். மறுநாள் காலை பொழுது விடிஞ்சுது. கோரி காகம் வழக்கம் போல ஹோட்டலை ஓப்பன் பண்ணா. கோரி காகம் அவளோட ஹோட்டலில் பிரியாணியோட ரேட்டை 100 ரூபான்னு இருந்ததை 150ன்னு மாற்றுனா. இதனால் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்த கஸ்டமர் யாரும் அவளோட ஹோட்டலுக்கு வரவே இல்லை. எல்லாரும் ரோசியோட ஹோட்டலுக்கு போனாங்க. கோரி, நான் சொன்னதை நீ கேட்காம நீ இப்படி செஞ்சிட்ட இல்ல, இதனால தான் நம்மளுடைய ஹோட்டலுக்கு யாருமே வரல. எல்லாம் உன்னால தான் வந்தது. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது தேவையில்லாததை பண்ற? இல்லை காலேஜி, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தப்பு தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பை நான் செய்ய மாட்டேங்க. ரோசியோட ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. கோரியோட ஹோட்டலுக்கு வந்த எல்லா கஸ்டமரும் ரோசியோட ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரோசி நல்ல தரமான முறையில் சாப்பாட்டை கொடுத்தா. ரோசி குருவி ரொம்ப சீக்கிரமாகவே பெரிய ஒரு பணக்காரியாக ஆகிட்டா. கோரி காகம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்பவும் உடல்நிலை சரியில்லாமல் அவளோட வீட்டில் இருந்தா. கோரி, உன்னோட பொறாம குணத்தால தான் நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கு. எல்லாமே உன்னோட இஷ்டப்படி தான் நடந்துச்சு. ரோசியை போல ஹோட்டல் ஒன்று உருவாக்கணும்னு நினைச்ச, அதையும் செஞ்ச. அந்த ஹோட்டலுக்கு நல்ல ஒரு வருமானமும் கிடைச்சிது. ஆனா நீ என்ன பண்ண? இந்த வருமானம்லாம் நமக்கு பத்தாதுன்னு உணவோட ரேட்டை ரொம்ப அதிகமா ஏத்துன. இதனால எந்த ஒரு கஸ்டமரும் நமக்கு வராம எல்லாரும் ரோசி குருவியோட ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. நம்மளுடைய ஹோட்டல் வீணா பாழா போச்சு. எல்லாம் உன்னோட பேராசை தான் காரணம். இப்போ நாம கஷ்டப்படுறோம், நம்மளால நம்ம குழந்தையும் கஷ்டப்படுறான். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நாம இருக்கோம். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இதையே திரும்ப திரும்ப சொல்லி காமிக்காதீங்க. எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குங்க. இந்த ஒரு தடவையாவது என்னை மன்னிச்சு விட்டுருங்க. மறுநாள் காலை பொழுது விடிஞ்சுது.
ரோசியோட ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வழக்கம் போல் வந்தாங்க. அப்போது கோரியோட பையன் சீனு அந்த ஹோட்டலுக்கு போனான். இதை பார்த்த ரோசி, அட இது கோரியோட பையனாச்சே, இவன் என்ன பண்றான் இங்க? சீனு கண்ணா, என்னப்பா சாப்பிட வந்தியா? ஆமா ஆண்டி, என்கிட்ட காசு எதுவும் இல்லை. நான் அடுத்த தடவை வரக்குள்ள நான் காசு கொண்டுட்டு வரேன் ஆண்டி. இந்த ஒரு தடவை நான் சாப்பிட்டுக்கிட்டுமா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆண்டி, அதனால தான் நான் இங்கே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன். என்கிட்ட காசு எதுவும் இல்லை ஆண்டி. சரி சரிப்பா, நீ சாப்பிடு, காசுலாம் எதுவும் தர வேண்டாம். நான் நாளைக்கு உங்களோட வீட்டுக்கு நான் வரேன், வந்து அம்மாவை பார்க்குறேன். ஆ சரிங்க ஆண்டி. கோரி காகம் படுத்திருந்தா. திடீர்னு ரோசி குருவி கோரியோட வீட்டுக்கு வந்தா. கோரி, உனக்கு என்ன ஆச்சு? நேற்று உன்னோட பையனை என்னோட ஹோட்டலில் பார்த்தேன். அவன் தான் சொன்னான் உனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு. ஏன், என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? இவளோட பொறாமை எண்ணத்தால தான் இவ இப்படி இருக்கா ரோசி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க காலு. சீக்கிரமாகவே கோரிக்கு நல்லபடியாக சரியாயிடும். சரியானதுக்கு அப்புறம் என்னோட ஹோட்டல்லையே நீங்கள் வந்து வேலை செய்யலாம். பாரு, ரோசிக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவ கூட நீ போட்டி போட்டுக்கிட்டு இருந்த, ஆனா அவ எப்படி இருக்கா பாத்தியா? நீயும் தான் இருக்கியே. என்னை மன்னிச்சிடு ரோசி, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னை மன்னிச்சிடு. இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வாழ்க்கையில் எப்பவும் யாரோடையும் நாம் போட்டியும் பொறாமையும் கொள்ளக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.